தமிழ் கடவுள் முருகன் போற்றி. பெஸ்ட் ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தமிழ் ஜோதிடன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் இந்த வருஷத்தோட முழு பலனையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது 2026 கடகராசிக்கான புத்தாண்டு பலன். கடகராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் வீடு. கடகராசியில சந்திரன் ஆட்சி ஆவாரு, செவ்வாய் நீசமாவாரு, குரு உச்சமாவாரு. அப்படிப்பட்ட கடகராசிக்கு இந்த வருஷம் பிறக்கையிலேயே 11ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாயி, அதாவது தன்னோட வீட்டு அதிபதி உச்சமாயி பிறக்கிறனால மிக சிறப்பான வருடமா அமையும். கடந்த 2 வருஷம் அஷ்டமச்சனையால் அவதிப்பட்டவங்க எங்க திரும்பினாலும் முட்டு சந்து, இப்ப அந்த நிலை மாறி வழி பிறக்க போகுதுங்க. 2ல கேது 8ல ராகு. இது கொஞ்சம் மந்தமான நிலையை கொடுத்தாலும் மற்ற கிரக நிலை நமக்கு சாதகமா இருக்கறனால சிறு தடையை கடந்தாலும் வெற்றி பெறுவாங்க. அரசு வேலை, அரசாங்கம், கான்ட்ராக்ட் இது எல்லாம் காத்திருந்தவங்க சக்சஸ் ஆகும். எலெக்ஷன் டயத்துல இருக்கிறதுனால எலெக்ஷன்ல நிக்கிறவங்க மேக்சிமம் வெற்றி பெறுவாங்க, பெரும்பாலும் வெற்றி உண்டுங்க. கல்யாணத்துக்கு காத்திருக்கவங்க, அதாவது கடந்த 2 வருஷமா காதலிச்சு ஃபெயிலியர் ஆகி திரும்ப இப்ப கல்யாணம், அதாவது 2ஆம் திருமணம், இதுக்கெல்லாம் காத்திருக்கவங்களுக்கு இந்த வருஷம் கை கூடுங்க. அதாவது ஜூனுக்கு மேல கன்ஃபார்மா கை கூடும். ஜூனுக்கு மேல குழந்தைகள் தடை நீங்கி குழந்தை பெறும். குழந்தைகளுக்காக காத்திருக்கவங்களுக்கு குழந்தை பெறும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாம அமையும். வெளிநாடு போறவங்க சிறந்த ஆண்டு. ஏன்னா 12ல குரு இருக்கிறனாலையும் 9ஆம் இடத்துல சனி வரனாலையும் வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு இது சிறந்த ஆண்டா அமையும். போன வருஷம் பணம் கட்டி ஏமாந்தவங்க, வெளிநாடு போய் வேலை இல்லாம இருக்கவங்க, வெளிநாட்டுல இருந்து ஏன்டா போனோங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் வேலை கன்ஃபார்மா கிடைக்குங்க. இப்ப ஐடி தொழில இருக்கவங்களுக்கு வேலை தேடுறவங்க கன்ஃபார்மா வேலை உண்டு, எந்த மாற்றமும் இல்ல. வேலை இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு நிச்சயம் உண்டு. போன வருஷம் வேலை நிரந்தரமா இருக்குமா, தக்க வைக்க முடியுமான்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் வேலை கன்ஃபார்ம் ஆகுங்க. கடந்த வருஷத்தை போல இருக்காது. இந்த வருஷம் மிகச் சிறப்பான வளர்ச்சியை ஐடி தொழில் இருக்கவங்களுக்கு உண்டு. வயசானவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஹாஸ்பிட்டல் போறது, தேக ஆரோக்கியம் மேம்படுங்க. மாத்திரை மருந்து எடுப்பதுல கொஞ்சம் மறதி வரும், அதுல மட்டும் கவனம் செலுத்தணும். பிள்ளைங்க படிப்புல ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் கடந்த 2 வருஷமா. இப்ப பிள்ளைங்க படிப்பு ரொம்ப சிறப்பா இருக்கும். படிப்பு சிறப்பா இருக்கும். இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு இந்த வருஷம் பொருளாதாரத்துல கன்ஃபார்மா முன்னேற்றம் உண்டு, எந்த மாற்றமும் இல்ல. என்ன வியாபாரம், ஜிம்மு, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. ஜூனுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குங்க. மார்க்கெட்டிங், மெடிக்கல் ட்ரிப்பு, டிரான்ஸ்போர்ட், டாக்டரு இவங்க எல்லாத்துக்கும் ஜூன் வரை கொஞ்சம் டல்லா இருக்கும். ஜூனுக்கு பிறகு இந்த காலம்லாம் ரொம்ப ரொம்ப யோகமா இருக்கும். ஹார்ட், பிளட் செக்அப் செஞ்சுக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லதுங்க. அப்பாவோட சில பிரச்சனைகள்லாம் ஜூனுக்கு அப்புறம் தீருங்க. தந்தை மகனுக்கு இடையில சில கசப்பான உணர்வுகள் ஏற்பட்டிருக்கும் தந்தை மகளுக்கு இடையில. ஏன்னா நமக்கு கடைசி 2 வருஷமா இளம் வயதினது யாருக்குமே சரியில்லை. காதலால பிரச்சனைகள், ஏன்டா இந்த மாதிரி பண்ணவங்க மிக மன உளைச்சல் இருப்பீங்க. அந்த மன உளைச்சல் கதறாத ரூமுக்குள்ள போய் கதறி கதறி அழுது இருப்பீங்க. பாத்ரூமு, ரூமு வெளில தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு மன உளைச்சல் வந்திருக்கும். அது ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் குறைஞ்சு நல்லபடியா இருக்க அமைப்புங்க. வெளியூர் சொல்றது ரொம்ப நல்லது. வெளியூர் போயிட்டு வரவங்களுக்கு ஜூன் வரை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளூர்ல இருந்து வேலை செய்யறதுக்கான அமைப்பு வரும். இனிமே இந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு எந்த பண்ணீங்களோ கடந்த 2 வருஷத்துல அதெல்லாம் திருத்திக்கிட்டீங்கன்னா இனிமே வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்குங்க. நம்ம கடகராசி ஏற்கனவே சாஃப்ட் நேச்சரு, ரொம்ப இயல்பாவே அமைதியா உள்ளவங்க, எதையுமே சென்சிட்டிவானவங்க. ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா டக்குன்னு அழுதுருவீங்க. அதனால இந்த டயத்துல இதெல்லாம் மாத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு கடந்த 2 வருஷமா மிகப்பெரிய அனுபவத்தை கிடைச்சிருக்கு. அந்த அனுபவம் மூலமா திருந்துறது இப்ப சால சிறந்தது. செஞ்ச தப்புலாம் நீங்க நல்லபடியா இருக்கிறதுனா இந்த கடந்த 2 வருஷம் செஞ்ச எந்த தப்பையும் திரும்ப இப்ப செய்யாம இருக்கணுங்க. ஆடமெல்லாம் விட்டும் தூவானம் நிக்கவையாங்கிற கதையா, இப்ப சனி அஷ்டமத்துல முடிஞ்சு இந்த அஷ்டமத்துல இருக்க ராகு இப்ப குரு பார்வை இருக்கனால கொஞ்சம் சரியா இருப்பாருங்க. ஆனா என்ன இருந்தாலும் இந்த ஜூன் வரை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஜூனுக்கு அப்புறம் நல்லாவே இருக்குங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளோட வாழ்க்கையில அடுத்தபடி எடுத்து வைக்கிறதுக்கான முக்கியமான நேரம் இது கடகராசிக்காரங்களுக்கு. கடகராசிக்காரங்க கடந்த வருஷத்துல அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். கடகராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தாங்க. வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு மிக சிறந்தது. குரு ராகவேந்திரர், இல்ல நம்ம பாம்பன் சுவாமிகள், சித்தர், இது போன்ற குரு பகவான் வழிபாடுகள் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த வழிபாடுங்க.
இந்த வருஷம் நமக்கு 9ஆம் 8ல ராகு 8ல ராகு 2ல கேது இருக்கனால துர்க்கையம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறந்ததுங்க. கல்யாணம் ஆக போறவங்களுக்கு, கல்யாணத்துக்காக காத்திருக்கிறோம், வெள்ளிக்கிழமை ராகுகால நேரத்துல துர்க்கையம்மனுக்கு ஒரு விளக்க போட்டுருங்க. அது போதும், வேற எதுவும் வேணாம். மித்தபடி இந்த வருடம் கடந்த 2 வருடத்தோட மீட்பு பணியை செஞ்சிருங்க. அகல பாதாளத்துல இருந்தவங்களை தூக்கி வெளியில கொண்டாந்து நிக்க வச்சு நல்லது செய்ய போதுங்க. இப்ப எல்லாத்துல இருந்து மீண்டு வர போறீங்க. வாங்கின கடன், வட்டி, கடன்காரனால அசிங்கம், அது எல்லாமே மீள போகுது. ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. அதுக்கான அடிப்படையை இந்த வருடம் ஜூனுக்குள்ள போட்டு, ஜூனுக்கு மேல கொஞ்சம் உயர்வை கொடுத்து அடுத்த வர வருடங்கள்ல நல்ல ஏற்றத்தை கொடுக்கறதுதான் இந்த கோச்சார பயிற்சி உங்களுக்கு. அதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது இருந்தா ஜாதக பயிற்சி பார்த்து, உங்க சுயஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இந்த வருஷம் போன வருடங்கள்ல பட்ட காயங்களுக்கு ஜூன் வரை மருந்து தடவி, அதுக்கப்புறம் அந்த புண்ணெல்லாம் ஆறி அதுக்கப்புறம் நல்லா இருக்கிறதுக்கான காலகட்டங்கள் அமையுங்க. இந்த புத்தாண்டு கடகராசினியர்களுக்கு நல்லபடியா அமைய எல்லாம் இறைவன் எம்பெருமான் முருகனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.